வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசு ஊழியர்களுக்கான பணிக்கொடை 20 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்த 3 லட்சம் பேரில் 1,30,000 பேருக்கு குடும்ப அட்டை தயார் நிலையில் உள்ளது என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆதார் கார்டை புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் எம்பியுமான மைத்ரேயன் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். சந்தன மரங்களுக்கான விலையை ஆண்டுகளின் அடிப்படையில் நிர்ணயித்து அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு. தொடர் விடுமுறையின் காரணமாக சென்னையிலிருந்து இன்று முதல் 955 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் கைத்தறித்துறை மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து நடத்தும் கைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாம் வருகின்ற 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதிமுகவினர் தொடர்ந்த வழக்கில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராவேன் என்று அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். கொல்லிமலையில் விபத்துகளை தடுக்க மலைப்பாதைகளில் ரப்பர் உருளை தடுப்பான்கள் 10 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படுகிறது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார். சென்னையில் மேற்கண்ட இந்த 4 இடங்களில் விநாயகர் சிலையை கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புனித ஹஜ் பயணிகள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் மாணவரின் சேர்க்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 12% அதாவது 15,100 பேர் அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் கருப்பூரில் 18 ஏக்கர் பரப்பளவில் 20 கோடி ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணி நடந்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் இன்று காலமானார். மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 6,619 கனஅடியாக குறைந்துள்ளது. தமிழகத்தில் 17ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டு வரும் கண்ணாடி பாலப்பணியை ஆய்வு செய்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டுள்ளார். கேட்டர்பில்லர் நிறுவனம் தமிழக அரசு இடையே 500 கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது. பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு நேற்று தொடங்கிய நிலையில் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வில் சிவப்பு நிற பானை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மிலாது நபியை முன்னிட்டு வருகின்ற 17ஆம் தேதி ஜிப்மர் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வில் கூடுதலாக 480 காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. ஆராய்ச்சி சூழல் அமைப்பில் உள்ள தடைகளை அடையாளம் கண்டு அவற்றை அகற்ற வேண்டும் என்று அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவில் செமிகான் இந்தியா 2024 மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். உலகில் உள்ள அனைத்து மின்னணு பொருட்களிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சிப்கள் இருக்க வேண்டும் என்பது எங்களின் கனவு என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டில் 100 பேருக்கு அரசு பணி வழங்க உள்ளோம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மண்டபம் ராமேஸ்வரம் இடையே பாம்பனில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை 44% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உரிய தகுதி பெறாத நிறுவனங்களின் பெயரில் சில சேமிப்பு கணக்குகளை திறந்ததற்காக ஆக்சிஸ் வங்கிக்கு 1,91 லட்சம் ரூபாயும் HDFC வங்கிக்கு 1 கோடி ரூபாயும் ரிசர்வ் வங்கி அபராதம் விதித்துள்ளது. நீண்டகால கோரிக்கையாக இருந்த மதுரை விமான நிலையத்தின் இரவு நேர விமானங்களை இயக்க இந்திய விமான நிலைய ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. கீழடியில் நடந்து வரும் 10ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் கட்டப்பட்ட செங்கல் கட்டுமானம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் பாதித்த தெலுங்கானாவிற்கு தனது சொந்த நிதியில் இருந்து 1 கோடியை ஆந்திர துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் அவர்கள் வழங்கியுள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 53,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 91 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.